நக்ஷத்ரா சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம நிறைய கோயில்களை பற்றியும் நிறைய கோயிலில் உள்ள பரிகார ஸ்தலங்களை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த தடவை நீங்கள் தம்பனையில் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பித்தர்கள் சாபம் நீங்க முன்னோர்கள் வழிபாட்டிற்காகவும் முன்னோர்களோட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கும் நம்ம போக வேண்டிய மிக முக்கியமான கோவிலில் 10 கோவிலை நம்ம இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 10 கோவிலில் எந்த கோவிலுக்கு போனாலும் உங்களுடைய பித்ரு தோஷமும் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தடவை போயிட்டு கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம்மளோட பாவங்கள் குறையும். அதனால் இந்த 10 கோவில் ரொம்ப அற்புதமான பாவங்கள் போக்கும் கோயில். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதலாவதாக முன்னோர்களோட ஆசீர்வாதம் பெறுவதற்கும் பித்திருக்கள் தோஷம் போக்குறதுக்கும் பார்த்திங்கனாக்க அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோவில். இது பார்த்திங்கன்னா பவானியில் இருக்குது. ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்குது. மூலவர் சங்கமேஸ்வரர். அம்மன் பார்த்திங்கனாக்கா நிறைய பேர்களில் அம்மன் இருக்குது. மொழியம்மை அப்படின்னு கூப்பிடுவாங்க. மருத்துவ நாயகி அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைஞ்சிருக்கிற ஒரு திருக்கோவில். இந்த கோவில் காலை 5:30லேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4லேருந்து 9 மணி வரைக்கும் நடை திறந்திருக்கும். தமிழகத்தில் உள்ள பரிகார ஸ்தலங்களில் இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஸ்தலம். பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரைக்கும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனைக்கும் பரிகாரம் செய்யப்படுற ஊரில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் ரொம்ப சிறந்து விளங்குது. குழந்தை பாக்கியம் பெறவும், நினைத்த காரியங்கள் நடக்கிறதும், பித்ரு தோஷம் போகவும் நதியில் குளிச்சுட்டு இங்கே பரிகாரம் பண்ணணும். இந்த கோவிலை பற்றி நான் தனி பதிவு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்த கோவில் என்ன கோவில் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோவில். இது கொடுமுடியில் இருக்குது. பித்திருக்கள் சாபம் நீங்கிறதுக்கும் பெரியோர்களோட நம்மளோட பரம்பரை சேர்ந்தவர்கள் முன்னோர்களோட அருள் கிடைக்கிறதுக்கும் நம்ம போகக்கூடிய கோவிலில் அருள்மிகு மகுடேஸ்வரர் திருக்கோவில் கொடுமுடியில் இருக்குது. இது ஈரோட்டில் இருந்து 40 கிலோமீட்டர், கரூர்லேருந்து 25 கிலோமீட்டர், திருச்சி ஈரோடு வழித்தடத்தில் கொடுமுடி ரயில் நிலையத்தில் பக்கத்துலேயே இருக்குது. இது ரயில்லையும் நம்ம போகலாம். மூலவர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகுடேஸ்வரர், ஸ்ரீ கொடுமுடிநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அம்பாள் வடிவுடை நாயகி. இந்த கோவிலோட சிறப்பு நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த கோவிலில் காவேரி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கிற ஒரே வளாகத்தில் சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேரும் சேர்ந்து இருக்கிற ஒரே கோவில் இது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் பார்த்திங்கன்னா அருள்மிகு வரமூதீஸ்வரர் திருக்கோவில், அரண்வாயல், கவரப்பேட்டையில் இருக்குங்க. இது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. ஒரு கிராமத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில், அருள்மிகு வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில். அனைத்து தோஷங்களும் நீக்கும் ஸ்தலமாக இது இருக்குது. திருமணத்தடை விலகிறதுக்கும் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கும் இந்த கோவிலில் வழிபடுறாங்க. இந்த கோவில் சிவராத்திரி மார்கழியில் வர ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடுறாங்க. இந்த கோவில் சகல தோஷ நிவாரணியாக விளங்கிட்டு இருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ஸ்ரீ வீரராகவ சுவாமி திருக்கோவில். இது பார்த்திங்கனாக்கா திருவள்ளூரில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் சிறப்பு என்னென்னா நறுமண எண்ணெய் கொண்டு தான் இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறாங்க. ஹிருதபதனி நீரூற்று அப்படிங்கிற ஒரு நீரூற்று இங்கே புனிதமாக, கங்கையை விடவும் மிக புனிதமாக கருதப்படுறது இந்த கோவிலில். மேலும் பார்த்திங்கன்னா பக்தர்கள் பாவத்தை போக்கக்கூடிய ஒரு கோவிலாக இது இருக்குது. கோவில் காலை 5 மணிக்கே நடை திறந்துடுறாங்க. மதியம் 12 மணி வரை நடை திறந்திருக்கும். மாலை 4லிருந்து இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கு. இந்த இறைவன் பார்த்திங்கனாக்க நோய்வாய்ப்பட்டவர்கள் 3 அமாவாசை தினங்களில் இங்கே தொடர்ந்து பிரார்த்தனை செஞ்சால் வயிற்று வலி, கை கால் குறைபாடு, காய்ச்சல் போன்ற பல நோய்கள் இங்கே குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தோஷம் உள்ளவங்க பரிகார ஸ்தலமாகவும் இது விலகுது. குழந்தை வரம் வேண்டுங்க, திருமண தடை இருக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு வழிபடுறாங்க. தமக்கு ஏற்படுற அத்தனை துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு இங்கே பிரார்த்தனை செய்கிறாங்க. நான் 2 கோயிலை சொல்லுவேன். ஒன்று ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமேஸ்வரம். இதை பற்றி நான் தனி பதிவு போட்டிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும் ராமேஸ்வரத்துக்கு போனாக்கா சகல பாவத்துக்கும் விமோச்சனம் நடக்கும். அதே மாதிரி தேவிப்பட்டினம் நவகிரக நவபாஷான கோவிலுக்கு நம்ம போயிட்டு சமீபத்தில் தான் வீடியோ பதிவு போட்டிருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்டாக நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அங்கேயும் போனாக்கா உங்களுக்கு பிதிர்கள் தோஷம், பிதிர்கள் காரியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பெரியவங்களுக்கு காரியமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கே போய் நம்ம செய்யலாம். தேவிப்பட்டினத்துலேயும் போய் நம்ம
நம்ம வந்து பணம் 150 ரூபாயோ 100 ரூபாயோ பணத்தை கட்டிட்டு அங்கே வந்து தனியாக வந்து பிரத்யேகமாக பூஜைகள் பெரியோர்கள் பித்திருக்கள் சாபம் நீங்கிறதுக்கு வந்து பண்ணுறாங்க. அங்கேயும் நம்ம போய் வந்து வழிபாடு செய்யலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்க திருப்பள்ளி முக்கூடல் அப்படின்னு ஒரு ஊர். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா குருவிராமேஸ்வரம் அப்படிங்கிற இடத்துல கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. இறைவனோட பெயர் முக்கோணநாதர். இறைவியார் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சனாக்ஷி அம்மையார். இந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா முக்கூடல் தீர்த்தத்துக்கு பேர் போன இடமாக இருக்குது. திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சிவத்தலமஞ்சேரி நூலில் இருந்து பார்த்திங்கனாக்கா இந்த கோவிலை பற்றி நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். பாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடிய கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று. இந்த கோவிலோட ஸ்தல புராணம் ரொம்ப அதிசயமாக இருக்குது. ஜடாயு இறைவனை நோக்கி தவம் செஞ்சு தனக்கு இறுதி எப்போது வந்து நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது இறைவன் வந்து ராவணன் சீதையை கவர்ந்து போகும்போது நீ தடுப்ப, அப்போ வந்து உனக்கு சிறுகைகளை வெட்ட நீ விழுந்து இறப்பாய் அப்படின்னு வந்து சொன்னாராம். அதை கேட்ட ஜடாயு, பெருமாளே அப்படியானால் நான் காசி, கங்கை, ராமேஸ்வரம் போன்ற தீர்த்தங்களில் மூழ்கி தீர்த்த பலனை அடைய முடியாமல் போயிடுமே அப்படின்னு கேட்கப்போது இறைவன் முக்கூடல் தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் முழுகுமாறு பணிக்க அவரும் அவ்வாறே செஞ்ச அந்த ஸ்தலம்தான் குருவி ராமேஸ்வரம் அப்படின்னு வந்து இப்போ வந்து அழைக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது. சகல பாவ விமோச்சன ஸ்தலம் இது. அடுத்ததாக அனைவருக்கும் தெரிஞ்ச காஷியில் இருக்கிற காஷி விஸ்வநாதர் ஆலயம். இந்த கோவிலில் வந்து போனாக்க என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். பெரியவங்களுக்கு செய்கிற சடங்குலேருந்து அத்தனையும் வந்து காசியில் போய் பண்ணினோம் அப்படின்னா சகல பாவத்துக்கும் விமோச்சனம் வந்து கிடைக்கும். பித்ரு சாபம் நீங்கும். பெரியோர்கள் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அதனால் இந்த பதிவை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம். அதனால் இந்த கோவிலை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அடுத்ததாக பாபநாசத்தில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்தில் இருக்கிற கோவில். அதுவும் வந்து பாபநாசம். அந்த கோவிலில் போய் நம்ம அந்த கோவிலில் போய் அந்த ஓடுற திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆற்றில் குளிச்சுட்டு சுவாமியை போய் வழிபட்டாலே போகிறோம். சகல பாபத்துக்கும் விமோச்சனம் வந்து கிடைக்கும். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய கோவில் வந்து பார்த்திங்கன்னா சொரிமுத்து ஐயனார் கோவில். தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி முதல் கடையம் வரை அமைஞ்ச களக்காடு முண்டந்தூரை புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் சொரிமுத்து ஐயனார் கோவில். திருநெல்வேலியிலேருந்து 61 கிலோமீட்டர்லையும் பாபநாசத்துலேருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது. இந்த கோவிலோட மூலவர் மகாலிங்க சுவாமி. தர்மசாஸ்தா பகவான் இடது காலை மடக்கி வலது பக்கம் தொங்கவிட்ட நிலையில் காட்சி தராரு. சொரிமுத்து ஐயனார் அந்த பகுதியில் உள்ள பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக திகழ்கிறாரு. குலதெய்வத்தை அறியாத குடும்பங்களும் இங்கே வந்து வழிபடுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐயப்பன் கோயில் அப்படிங்கிறதுனால சபரிமலை யாத்திரைக்கு தொடங்குகிற மக்கள் தங்கள் மாலையை அணிய இங்கே வந்து வராங்க. இந்த கோவிலில் வந்து பக்தர்கள் வந்து மரக்கால் மற்றும் துணி பொம்மைகளை தெய்வத்திற்கு பணிவான பிரார்த்தனைகளுடன் வந்து வழங்குறாங்க. கால் மற்றும் மூட்டு நோயால் பாதிக்கப்பட்டவங்க மரக்கால்களை வழங்குறாங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற விதமாக கந்தல் பொம்மைகளை சமர்ப்பித்து வந்து இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பூதநாதருக்கு வெங்கல மணிகளையும் வாழை பகடைக்கு செப்பையும் காணிக்கையாக வந்து தராங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. சகல பாவத்துக்கும் விமோச்சனமாக இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதிவில் நம்மளோட முன்னோர்களோட சாபம் நீங்கிறதுக்கும் பித்திருக்கள் சாபம் இருக்கிறவங்க எந்தெந்த கோவிலில் வழிபட்டால் பரிகார ஸ்தலமாக இருக்கும், நல்ல வந்து அருள் கிடைக்கும், படிப்படியாக நம்மளோட பாவங்கள் குறையிறதுக்கு ஒரு 10 கோவிலை வந்து சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக இந்த கோவிலுக்கு உங்களால் பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு இந்த 10 கோவிலில் உங்களுக்கு அருகிலேயே இருக்குனாக்க எவ்வளோ வந்து போக முடியுமோ அவ்வளவும் நீங்கள் போங்க. கண்டிப்பாக உங்களோட குறைகள் பாவங்கள் அத்தனையும் நிவர்த்தியாகி சகல சௌபாக்கியத்துடன் கடவுளோட அருளால் நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்ட்டு இறைவனை பிரார்த்திட்டு இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். வேறு ஒரு பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.